கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்துட்டு விப்ரோவில் அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். தென் அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே, இதுக்கு மீறி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தென் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இன்னும் இந்த ஜாப் அப்ளை பண்ணலை அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஜாப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோஸை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வேணுனாலும், ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி, அது வந்து எடிட்டபிள் ரெஸ்யூம்ஸ் தான். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தென் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 3 கேண்டிடேட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். தென் ஒரு கேண்டிடேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு தென் இதை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். நான் வந்துட்டு அக்யூரேட்டாக கொடுத்துருக்க ஒரு கேண்டிடேட் வந்து சொல்கிறேன். தென் ஐ அப்பீல்டு ஃப்ரம் இன்டர்வியூ Jan 2024. இவங்க வந்து Jan 2024 வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் ரவுண்ட் நடந்திருக்கு. தென் டெக்னிக்கல் டெஸ்ட் ரவுண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் ரவுண்டில் வந்து என்னென்ன மாதிரிலாம் இவங்க கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மல், ஈஸி, ஒன் வித் பேசிக் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸி ரவுண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்திருக்கு. ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க டெக்னிக்கல் ரவுண்டே வந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மொத்தம் 2 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் ரவுண்டில் 2 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹச்ஆராக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க மேனேஜராக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைசராக இருக்கட்டும், அதாவது அவங்க டெக்னிக்கல் ரவுண்டில் 2 கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீக்வல் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்டு கொரி ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ரிலவெண்ட்டான கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் லைக் டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், தென் டேட்டா டிரைவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான சீக்வலோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜாயின்ஸை பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்கலாம்னா, சீக்வல் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சீக்வலில் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஜாயின்ஸ் கொரி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான ஜாயின் கொரிஸ், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் பேசிக்காக தான் கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சீக்வல் ரிலவெண்ட்டாக கேட்டிருக்காங்க இல்லையா. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரிலவெண்ட்டாக கேட்டிருக்காங்க. டெஸ்டிங்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் ஃபவுண்டேஷன், SDLC சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், தென் பேசிக் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டெஸ்டிங் ஃபவுண்டேஷன்ஸ்னா, ஸோ வாட் இஸ் த டெஸ்டிங், ஸோ எதுக்காக டெஸ்டிங் பண்ணுறோம், அது டெஸ்டிங் டைப்ஸ் என்ன, டெஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மெத்தடாலஜிஸ் என்ன அப்படிங்கிற பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் டெஸ்டிங்கில். நீங்கள் வந்து வாட் இஸ் டெஸ்டிங் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டாலே வரும். அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். அந்த டெஸ்டிங்கை பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சதா போதும். தென் அதுக்கப்புறம் பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சதா போதும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஃபார் அதர் ஜாப் சீக்கர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன் கிராக் வித் த பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சதா போதும், இந்த ஜாப் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அனதர் கேண்டிடேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு செலக்ட் ஆன கேண்டிடேட், இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆன கேண்டிடேட் தான். இவங்க எதில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்ளைட் வியா ஆம்பிஷன் பாக்ஸ் வித் வாஸ் இன்டர்வியூட் இந்த September 2023. there was a 4 rounds of interview அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு மெயில் வராது. ஸோ அவங்க ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. இது ரெஸ்யூமே வந்து நீங்கள் கிளியர் கட்டான ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்கணும். அதாவது ATR ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெஸ்யூம்ஸில் வந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸாக இருக்கணும். ஸோ அனானிமஸான ரெஸ்யூம்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதனால் அவங்க ரெஸ்யூம்ஸுமே வந்துட்டு ப்ராப்பராக ரெஸ்யூம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் தான் வந்து நான் கீழே 5 ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ரெஸ்யூம் வேணும்னா. தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்திருக்கு. தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1-to-1 ரவுண்ட் இருந்திருக்கு. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா HR இருந்திருக்கு. இந்த ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஸோ அவங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து AI ஜென்ரேட் பண்ணுது, அதனால் வந்து இது நமக்கு தேவையில்லை. தென் அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட், இங்கிலீஷ் கிராமர் அண்ட் டெக்னிக்கல் கொஷின்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான இங்கிலீஷ் கிராமர் கொஷின்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் 1-to-1 ரவுண்டே இருந்திருக்கு. அந்த 1-to-1 ரவுண்டில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ரிலேட்டட் குவாலிட்டி அஷூரன்ஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், டெவலப்மெண்ட் சைக்கிள். தென் அதுக்கப்புறம் SDLCனா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். முன்ன வந்து SDLCன்னு ஒன்று பார்த்தோம். அதுனா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். SDLCனா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். தென் SQL, DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இந்த 3 டாபிக்ஸை கவர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டிடேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3ல் 1-to-1 செக்ஷனில் 1-to-1 இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து 2 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரவுண்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ HR கொஷின்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட்
அபவுட் ஒர்க் அண்ட் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஹச்ஆர் ரவுண்ட், அதாவது இந்த தேர்ட் ரவுண்ட் இருக்குல்ல, இந்த தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் மட்டும்தான் உங்களை வந்து ஃபில்டரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 4லாம் உங்களை ஃபில்டரே பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நல்லா பண்ணிட்டீங்கனாலே போதும். ஹச்ஆர் ரவுண்டில் வந்து உங்களை ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. அந்த ரவுண்ட் 4ல் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு டிஸ்கஸ் அபவுட் ஒர்க் அண்ட் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் ஹச்ஆர் கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் டாபிக்ஸ், இப்போ வந்து இந்த கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டாபிக் ரிலவெண்ட்டாக நீங்கள் கவர் பண்ணலாம், அதாவது விப்ரோ அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து எந்தெந்த டாபிக் ரிலவெண்ட்டாக நீங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், தென் சீக்வல், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், இந்த 3 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணாலே போதும், இந்த இன்டர்வியூ ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளீஸ் பி கான்ஃபிடென்ட் அண்ட் ட்ரை யூ வில் கிவ் ஆல் த ஆன்சர்ஸ் வித் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த 3 டாப்பிக்கை கவர் பண்ணாலே போதும் இந்த ஜாப், இந்த ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா SDLC, சீக்வல். ஸோ இது 3 ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ விப்ரோவில் அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து எனக்கு கிளியர் கட்டான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1-to-1 லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.